47 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு இன்றைய தினம் அந்த விமானம் வந்து வருகுது. பயண கட்டணமாக 15,180. வெளியே வந்த பயணிகள் தங்குவதற்கு கூட இந்த இடத்துல இடங்கள். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பலாலியில் நிற்கிறோம். சர்வதேச விமான நிலையம் பலாலி பின்னுக்கு இருக்குது. இன்றைய தினம் இங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே இருந்து இந்தியாவிற்கான விமான பயணங்கள், இந்தியாவினுடைய சென்னைக்கான விமான பயணங்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது, போக்குவரத்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் புதிதாக ஒரு விமான போக்குவரத்து இங்கே இருந்து ஆரம்பிக்குது. இந்தியாவில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வருது. எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு இன்றைய தினம் புதிதாக விமான போக்குவரத்து வந்து ஆரம்பிக்கிறார்கள். அது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 47 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு இன்றைய தினம் அந்த விமானம் வந்து வருகுது. இந்தியாவினுடைய திருச்சி விமான நிலையத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கு இண்டிகோ விமானம் தான் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் 1:25 மணிக்கு இந்தியாவின் திருச்சியில இருந்து வந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்குது. 1 மணி நேரம் தான் பாத்தீங்கன்னா இந்த பயணத்துக்குரிய காலமாக இருக்குது. அதே நேரம் நான் முன்னர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா 47 ஆண்டுகளுக்கு பின்னர் திருச்சியில இருந்து இலங்கையை நோக்கி இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு இடையான விமான சேவை வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அந்த விமானம் வந்து தற்பொழுது தரையிறங்குன்ற காட்சியை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. 47 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு தான் அந்த விமானம் இங்கே வருகிறது என்றதால் பார்த்தீங்கன்னா அந்த விமானத்துக்கு வந்து இந்த இடத்துல வந்து மரியாதை கொடுக்கும் முகமாக பார்த்தீங்கன்னா தண்ணீர்களால் பீச்சி அடிக்கப்பட்டு இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு பாருங்கள். அந்த காட்சியை வந்து தொடர்ந்து பார்க்கலாம். தண்ணீர்களால் பீச்சி அடிக்கிற அந்த காட்சியை பார்க்கலாம். அந்த வரவேற்கும் முகமாக இவ்வாறு இந்த விமானத்துக்கு வந்து வரவேற்புகள் கொடுக்கப்படுகின்றதையும் பார்க்கலாம். யுத்தத்துக்கு பின்னர் இராணுவத்தின் கட்டுப்பாட்டுகள் இருந்தபடியால் பார்த்தீங்கன்னா அந்த பயணிகள் போக்குவரத்துக்கு முன்னர் நடந்த பயணிகள் போக்குவரத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா முற்றுமுழுதாக தடைப்பட்டிருந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா சென்னைக்கான விமானங்கள் சேவைகள் இடம்பெற்று கொண்டிருக்கணும். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினத்தில் இருந்து திருச்சிக்கான விமான சேவைகள் நாளாந்த சேவைகளாக இடம்பெறும். அவை தொடர்பான கட்டணங்கள் தொடர்பான விவரங்கள் வந்து நான் தொடர்ந்து ஆரம்பிக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த விமானம் உள்ளுக்கு வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அதோடு இன்றைய தினம் இங்கே இந்த விமானம் வருவதை இட்டு பார்த்திங்கன்னா சிறப்பான நிகழ்வுகளும் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். அதோடு இந்த இடத்துக்கு இந்தியாவினுடைய துணை தூதுவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய துணை தூதுவரும் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறார். சாய் முரளி அவர்களும் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. திருச்சியில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கான அந்த பயணத்திற்கான கட்டணமாக பார்த்தீங்கன்னா ஒரு வழி பயண கட்டணமாக 15,181 ரூபாய்கள் அறவிடுறாங்க என்று பார்த்தீங்கன்னா உத்தியோகபூர்வமான இண்டிகோ, அதாவது இந்த விமான நிலையத்தினுடைய பக்கத்தில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதில் நான் காட்சிப்படுத்திக்க நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு வழி பயண கட்டணம், அதாவது நீங்கள் இங்கே இருந்து இது திருச்சிக்கு செல்வதாக அல்லாட்டி திருச்சியில் இருந்து யாழ்ப்பாணம் வருது. இருவழி கட்டணம் வந்து 2 மடங்காக இருக்கலாம், இல்லாட்டி அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கலாம். பார்த்துங்க, அந்த பயணிகள் வந்து இறங்கி வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்க்கலாம். அந்த ஃப்ளைட்லேருந்து இறங்கி அதுக்கு பிறகு அவர்களை பஸ்ஸில் ஏற்றி அதிலேருந்து கிட்ட இருக்கக்கூடிய அந்த விமான நிலையத்துக்கு கொண்டு வந்திருக்குவார்கள். நீங்கள் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சாய் முரளி அவர்கள் நிற்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்திய துணை தூதுவர் அவர்கள் வந்து இன்றைய தினம் வருகின்ற இந்த புதிய பயணிகளை வந்து அந்த புதிய விமானத்தில் வந்திருக்கக்கூடிய பயணிகளை வந்து வரவேற்கிற காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். திருச்சியிலிருந்து பிற்பகல் 1:25 மணிக்கு புறப்படும் விமானம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மணி நேரத்தில் பிற்பகல் 2:25 மணிக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்தடையுது. அதே சமயம் யாழ்ப்பாணத்திலிருந்து பார்த்திங்கன்னா பிற்பகல் 3:05 மணிக்கு புறப்படும் விமானம் மாலை 4:05க்கு திருச்சியை வந்து சேரும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இண்டிகோ நிறுவனம் இந்த விமான சேவையை இயக்குகின்றது. 47 ஆண்டுகளுக்கு பின்னர் திருச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு விமான சேவை இயக்கப்படுவது பெரும் எதிர்பார்ப்பை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கின்றது. இரண்டு பார்த்திங்கன்னா தமிழ் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி, அல்லாட்டி பார்த்திங்கன்னா தமிழ் மக்கள் விரும்பி செல்லக்கூடிய இடமாக வந்து திருச்சி இருக்குது. அதோட யாழ்ப்பாணத்திலிருந்து போறார்கள். திருச்சிக்கு செல்றது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறபடியால் அவர்களுக்கு வந்து இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் என்று குறிப்பிடப்படுகின்றது. அதோட பார்த்தீங்கன்னா கொழும்பில் இருந்து இப்போ 2 விமானங்கள் வந்து திருச்சிக்கான நேரடி விமான போக்குவரத்தை வந்து செய்து கொண்டிருப்பதாக வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேக் எல்லாம் வெட்டி இந்த இடத்துல வந்து சிறப்பான ஒரு வரவேற்பை வந்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த விமான பயணிகளுக்கு அல்லது விமானத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த பைலட், அதாவது விமான ஓட்டி அங்கு கடமை புரியக்கூடியவர்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா சிறப்பான கௌரவிப்பு வரவேற்பு. பார்த்தீங்கன்னா முன்னர் குறிப்பிட்டது போல பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருந்து இலங்கையின் தலைநகர் கொழும்புக்கு நாள்தோறும் 2 விமானங்கள் இயக்கப்படுகின்றது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது நேரடியாக யாழ்ப்பாணத்துக்கு இந்த விமான சேவை இயக்கப்படுவதால் பார்த்தீங்கன்னா கட்டணம் வந்து மிகவும் குறைவான முறையில் வந்து அவர்கள் இங்கே வந்து கொள்ளக்கூடியமாக இருக்கும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது.
விமான போக்குவரத்துகள் மேலதிகமாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா விமான நிலையத்தினுடைய சீரமைப்புகள் இல்லாட்டி அதை ஒரு நிலைக்கு கொண்டு வருதல் அபிவிருத்தி செய்தது தொடர்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த விதமான ஒரு நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. ஆரம்ப கட்டமான நிதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வருகின்ற போதிலும் பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமாக எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இன்னும் எடுக்கப்படவில்லை. திறக்கும் பொழுது 2019ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்படும் பொழுது இந்த விமான நிலையம் எவ்வாறு இருந்ததோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போவும் இங்கே காட்சி ஒழிக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அதே ஒரு சிறிய கட்டடத்திலாம் பார்த்தீங்கன்னா இந்த விமான நிலையம் இயங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டே இப்படி இங்கே இருக்கக்கூடிய விமான நிலையத்தை பற்றி நான் இப்படி சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கட்டமைக்கப்படணும், அபிவிருத்தி செய்யப்படணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு கூட ஒரு விருப்பத்தை தூண்டக்கூடியமாக இருக்கும். வந்து போகக்கூடியவர்கள் எல்லாமே சொல்லக்கூடிய விடயம் பார்த்தீங்கன்னா சிறியதாக இருக்கின்றது என்று தான் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. அது இங்கே சிறிதாக இருந்தாலும் அது எங்களுடையது, இங்கேருந்து நாங்கள் போகிறதுக்கு இலகுவாக இருக்கின்றது என்பதை தாண்டி பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கக்கூடிய வகையில் வந்து இது மாற்றி அமைக்கப்படும். அபிவிருத்தி செய்து விரிவாக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் கூட விமானங்கள் இங்கே தர இருக்கக்கூடிய இடவசதி, போதுமான இடவசதிகள் வந்து இங்கே இருக்குது. அபிவிருத்தி செய்யப்பட வேண்டியதான் பார்த்தீங்கன்னா தேவையாக காணப்படுகின்றது. பயணத்தை முடித்துக்கொண்டு வெளியால் வரக்கூடிய பயணிகள் பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து இருப்பதற்கு தங்குவதற்கு கூட ஒழுங்கான முறையில் வந்து இங்கே இட வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என்றதை வந்து நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இந்த கதிரைகள் தான் போடப்பட்டிருக்குது. அது வந்து வெயிலுக்குள் இருக்குது. இங்கே கொளுத்துற வெயிலில் வந்து இதில் போயிருந்தால் இன்னும் வேறு மாதிரியான வருத்தங்கள்லாம் வந்துடும். அப்படி அவர்கள் பாருங்கள் எல்லாருமே நிற்கிறார்கள். வந்தவர்கள் எல்லாருமே தங்களுடைய பயண பொதிகளுடன் தங்களை கூட்டிக் கொண்டு போகக்கூடிய ஆக்கள் வரும் வரையும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காத்திருந்து நின்று தான் போக வேண்டிய நிலைமை இருக்குது. இதுவும் வந்து எதிர்காலத்தில் மாற்றி அமைக்கப்பட வேண்டும், சீராக்கப்பட வேண்டும். என்னதான் நடந்தாலும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பலாலி விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்காக பிடித்து வைத்திருக்கக்கூடிய இடங்கள், அதோட பார்த்தீங்கன்னா மக்களுடைய பூர்வீக காணிகள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இலங்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு விமான நிலையமாக இருக்கக்கூடியது இந்த பலாலி விமான நிலையம். ஏனெண்டா அவர்கள் பிடித்து வைத்திருக்கக்கூடிய இடம் விமான நிலையத்திற்கு என்று பார்த்தீங்கன்னா இந்த வேலி போட்டு இராணுவத்தினர் தங்கள் வசப்படுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள், உள்ளுக்குள் அவர்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தாராளமாக விளைச்சலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அதை விற்பனை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நிலைமை. அதை சொல்லும் பொழுது இதையும் கட்டாயம் சொல்லியே ஆக வேண்டும். பாருங்கள் எவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் வந்து அந்த விவசாய நடவடிக்கைகள் உள்ளுக்கு வந்து செய்திருக்கார்கள். சோழன் எல்லாம் அந்த இடத்துல விதைக்கப்பட்டிருக்குது, மற்றது பயிர் செய்யப்பட்டிருக்குது. வாழை குலைகள்லாம் செம்பாட்டு மண், அந்த மண்ணை பார்க்கக்கூடியமாக இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல இருக்கவர்கள் இதை பார்க்கக்கூடியவர்களெல்லாம் சத்தியமாக வயிறு எரியும் என்று சொல்வார்கள். வயிறு எரியும் ஏனென்றால் அவர்களுடைய நிலங்களுக்குள்ள வந்து இப்படி இராணுவம் வந்திருந்து செஞ்சு கொண்டிருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு விடிவில்லாமல் இருக்குது. நீங்கள் மற்ற பக்கம் பார்க்கலாம். பாருங்கள், இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத பகுதிக்குள்ள மக்கள் பயிர் செய்திருக்கிறார்கள். இங்கே வந்து பலாப்பழம் எல்லாம் பார்த்தீங்கன்னா குலையாக அங்கே தொங்கிக் கொண்டிருப்பதை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. ஆனால் விடிவில்லை, இன்னும் விடிவில் ஆட்சி மாறினால் அவங்களுக்குரிய தமிழருக்குரிய அந்த விடிவுகள் கிடைக்கப்படவில்லை, அந்த காணிகள் வந்து கொடுக்கப்படவில்லை என்றது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. எதிர்காலத்தில் மாற்றங்கள் வர வேண்டும் என்று தான் எல்லாருமே போராடி கொண்டிருக்கிறார்கள். பார்க்கக்கூடியமாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய ஒரு பஸ் தரிப்பிட நிலையம் கூட இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே வேலியை போட்டு உள்ளுக்கு வச்சிருக்காங்க. அப்படின்னா எப்படி நடத்துவது என்று தெரியாமல் இருக்கின்றது. மற்றபடி இன்றைய தினம் இடம்பெற்ற அந்த நிகழ்வை இந்த காணொலியோட உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க. மற்றும் ஒரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.